அந்த வினோதம். மணப்பெண் செல்வியை கேப்ரியல் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க செல்வியும் கேப்ரியலை ஆறத் தழுவிக் கொண்டார். இதற்கு பிறகு நடந்தவற்றை நீங்களே பாருங்கள். கண்ணால கண்டபடி கட்டி கூடிடா கட்டி வரி போட போறேடா வரியே கட்டி விட்டு கட்டி கூடிடா கட்டி வரி முத்தம் தானடா. யார் யாரை வேண்டுமானாலும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கலாம் என்பதால் கட்டிப்பிடிப்பதற்கு மக்கள் கியூவில் நின்றனர். கண்ணால கண்டபடி கட்டி கூடிடா. எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன். ஆண்கள் பெண்களை கட்டிப்பிடிக்க, பெண்கள் ஆண்களை கட்டிப்பிடிக்க மண்டபம் முழுவதும் ஒரே முத்தம் சத்தம்தான். இதுவரை தமிழ்நாட்டில் மொத்தம் 3 டைனமிக் திருமணங்கள் நடந்துள்ளது என்றும் இந்த வருட இறுதிக்குள் 20 திருமணங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் என்கிறார்கள் டைனமிக் குழுவினர். பற்றி டைனமிக் தமிழக பொறுப்பாளர் ஸ்நேகனிடம் கேட்டோம். இங்கே நடந்ததே இதுதான் உண்மையான தமிழ் கலாச்சாரம், பிறகுதான் ஆரிய சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் புகுத்தப்பட்டது என்கிறார். கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது என்பது பாசப்பிணைப்பு. இது மனிதனுக்கு கிடைத்த அபூர்வ கொடுப்பினை. பாசப்பிணைப்புக்கு ஏகப்பட்ட பெண்களின் ஆதரவு இருக்கிறது என்றார் கவிஞர் ஸ்நேகன். எது கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் விவாத பொருளாக மாறியிருக்கும் சூழலில் தற்போது புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பியிருக்கும் டைனமிக் கலாச்சாரம் மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.